அப்புறம் என்னப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம இந்தியன் டீமை இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று நடந்த இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா போர்த் T20 மேட்சஸில் ஸ்டார்டிங்லேயே டாஸ் டைமில் மீண்டும் சிரேஸ் ஐயருக்கு ஒரு வெற்றி. கன்சிக்யூட்டிவாக டாஸை வின் பண்ணிட்டு வராப்புல. சரி, ஃபஸ்ட் பேட்டிங் தேர்வு செஞ்சார். ஃபஸ்ட் பேட்டிங் தேர்வு செஞ்சு இந்தியா ஓப்பனர்ஸ் ஆனால் வைபவ் சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறமா டாப் ஆர்டர் இஷான் கிஷானு, திலக் வர்மா, சிவம் துபே. என்னடா பேட்டிங் இது, என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க. அவர் 5 ரன்னு, வைபவ் சூரியவன்சி 5 ரன்னு, அபிஷேக் சர்மா 5 ரன்னு, திலக் வர்மா 10 ரன்னு, சிவம் துபே 5 ரன்னு, இஷான் கிஷான் 6 ரன்னு. இது என்னடா ஸ்கோரு அப்படிங்கிற மாதிரி இப்படி அவுட் ஆனால் என்ன தான் பண்ணுறது. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இவங்க 5 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அதனால் எல்லாருமே அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டார். சரி, எல்லோரும் அவுட் ஆனால் என்ன, ஏஸ் அ கேப்டனாக நான் நின்று ஒரு டீசெண்டான ஸ்கோரை நான் கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரேஸ் ஐயர் உயர கொடுத்து ஆடினதை நம்ம அங்கே பார்த்தோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயரை மாதிரி ஆடிட்டு இருந்தார். பட் சிவம் துபே உன்னையெல்லாம் என்னையா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேட்டிங்கு. சுத்தமாக கையும் வரல காலும் வரல. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சிரேஸ் ஐயர் ஒரு சைடு விக்கெட் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் சிரேஸ் ஐயர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை கொண்டு போயிட்டே இருந்தாப்புல. அதுதான் கேப்டன்சி ஸ்பிரிட். அப்படி கொண்டு போனதுனால அவருக்கு ஒரு 15 கிடச்சிது. அதாவது ஏஸ் அ கேப்டனாக இந்தியன் டீமில் T20க்கு சேன கண்ட்ரியில் அதிக 50 அடித்த லிஸ்ட்டில் இன்றைக்கி ரோஹித் சர்மா 3 அடிச்சிருக்கிறாப்புல. சிரேஸ் ஐயர் இப்போ 2 அடித்து கொஞ்சம் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கிறாப்புல. என்ன மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 50, ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸ்னால் இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ஒரு 50 போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, 50 அடித்தாலும் நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் டீமுக்காக அதிக ரன்களை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தாப்புல இங்கிலாந்து பவுலர்ஸு. அது அடில் ரஷீத் பால்லாம் வச்சு செய்யன்னு செஞ்சாப்புல. கடைசி 17th 18th ஓவரு, அதாவது ஃபஸ்ட்டு 3 பால் அந்தளவுக்கு எதுவும் போகலை. கடைசி 3 பால் 2 6 ஒரு 4 அடித்து அந்த ஓவரில் மட்டும் 18 ரன்னு அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட் கொடுக்க வச்சாப்புல அடில் ரஷீடா. என்ன மாதிரி பேட்டிங் அவர் அந்த மாதிரி அடித்ததுனால இந்தியா ஒரு டீசெண்டான ஸ்கோரை டார்கெட்டாக வச்சாங்க. 20 ஓவருக்கு 158 ரன்னு 7 விக்கெட் இழப்புக்கு. அதில் பாருங்கள், சிரேஸ் ஐயர் 49 பாலுக்கு 80 ரன்னும், சிவம் துபே 23 பாலுக்கு 22 ரன்னும், ஜப்ராஜர் 4 ஓவர் வீசி 20 ரன்னை கொடுத்து 2 விக்கெட்டை போட்டிருக்காப்புல. இங்கிலாந்து நீடர் 159 ரன்ஸ் டு வின். ஸோ இந்த டார்கெட்டை இங்கிலாந்து ஈஸியாக பீட் பண்ணுவாங்களான்னு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணால், ஸ்டார்டிங்லேயே ஹர்ஷ்தீப் சிங் செமையாக பவுல் பண்ணி நம்ம ஜோஸ் பட்லரை தூக்கிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறமா வந்தான் பாருங்கள் ஹாரி ப்ரூக்குன்னு ஒருத்தர், அவனும் பில் சால்ட்டோ 2 பேர் சேர்ந்து சரியான பர்ஃபார்மன்ஸு. இதுதான் பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற ஒரு எண்டில் பில் ஸ்டார்ட்டும் கூட ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட்டு, கொஞ்சம் நின்று வர்றது பால் நம்ம ஃப்ளாட்டிங் விக்கெட் இல்லை, சும்மா டீசெண்டாக ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணத்தில் ஆடிட்டு இருந்தார். ஏன்னா 42 பாலுக்கு 59 ரன் அடித்து நாட் அவுட்டில் தான் இருந்தார். அவருக்கு ஒரு 50 ஈஸியாக கிடச்சிது. ஸோ ஆனால் மறுபக்கம் அவர் கேப்டன் ஹாரி ப்ரூக் தான் இங்கிலாந்துக்கு T20 கேப்டனு. 35 பாலுக்கு 80 ரன்னு, ஒரு ரன்னு தான் இல்லை, 80 ரன்னு போட்டு பொலன்னு பண்ணுற. அதாவது இந்தியன் பவுலர்ஸ் யார் போட்டாலும் அடி அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருந்தார் ஹாரி ப்ரூக்கு. அட்டேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும்
இங்கிலாந்தோட இரு தூண்கள்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் பண்ணாங்க நேற்று. அதாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் வேறு லெவலான ஒரு பார்ட்னர்ஷிப். 150 ரன்கள் பார்ட்னர்ஷிப்லேயே அடிச்சு இங்கிலாந்து டீமை வந்து அபாரமாக வெற்றி பெற வச்சாங்க. 9 விக்கெட்டு வித்தியாசத்தில். அடேங்கப்பா, என்ன மாதிரி ஒரு வரவேற்பு இவங்க பில்சால், ஹாரி ப்ரூக், பியூட்டி இவங்க 2 பேரும் அடித்ததுனால 13.5 ஓவர்லேயே 159 ரன்னு அடித்து டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் இந்தியா 20 ஓவருக்கு 158 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் அடித்தா வின்னு அப்படின்னு டார்கெட்டை 13.5 ஓவர்ஸ்லேயே இங்கிலாந்து அணி 159 ரன்னு 1 விக்கெட் இழப்புக்கு அடித்து இங்கிலாந்து வின் பை 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரித்திர சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, சிரேஸ் ஐயர் இன்னும் அந்த சிங்கிள் மேட்ச் வின்னுக்கு போராடிட்டு இருக்குது இந்திய அணி. சூரியகுமார் யாதவ் பின்னுக்கு தள்ளி சிரேஸ் ஐயர் கேப்டனான தருணத்தில் இன்னும் ஒரு வெற்றி கூட இந்திய அணி வெற்றி பெறாத நெட்டிசன் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ சிரேஸ் ஐயர் இந்த மாதிரி போனால் கேப்டன்சி வாய்ப்பை நீடிக்க மாட்டாரான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.